ஆத்ம ஞானத்தின் பயன். ஸ்லோகம் 418. உடல் இருக்கும் பொழுதே முக்தி அடைந்தவனும் வாழ்க்கை பயனை எய்திய சித்தனும் யோகியும் ஆகியவனுக்கு தன்னிடத்திலேயே புறத்தும் அகத்தும் எப்பொழுதும் ஆனந்த சுவையை அனுபவிப்பதாகிய இதுவே பயன். ஸ்லோகம் 419. வைராகியத்தின் பயன் ஞான விழிப்பு. ஞான விழிப்பின் பயன் விஷயங்களினின்று விலகுதல் அல்லது ஆத்மாவை நெருங்கி இன்புறுதல். தனக்குள்ளே ஆனந்த அனுபவத்தால் அலையில்லாத கடல் போன்ற அமைதி இதுவே உபரதியின் பயன். ஸ்லோகம் 420. படிப்படியாக பின்பு நிகழ வேண்டியது நிகழவில்லையானால் முந்திய படிகள் பயனற்றவை என்பது தெளிவு. முதலில் விஷயங்களினின்று விலகுதல் வைராகியத்தின் பயன். பின்பு தேட்டரவேதும் இல்லாத திருப்தி நிவிருத்தியின் பயன். தனக்குள்ளேயே ஒப்பற்ற ஆனந்தம் நிகழும். ஸ்லோகம் 421. பிராரப்தவசமாய் வரும் துன்பங்களில் மனக்கலக்கமின்மை ஞானத்திற்கு முக்கியமான பயன். மதிமயங்கிய சமயத்தில் வெறுக்கத்தக்க எந்த பலவிதமான கர்மம் செய்யப்பட்டதோ அதை ஞானம் உதித்தபின் ஒரு மனிதன் எங்ஙனம் விவேகத்துடன் செய்வதற்கு தகுதியுடையவன் ஆவான். கயிற்றைக் கண்டு பாம்பு என்று தவறாக எண்ணி அடிக்கப் போனவன் அது கயிறுதான் என்று கண்டபின் அடிக்க முயலமாட்டான். ஸ்லோகம் 422. ஞானத்தின் பயன் பொய்யிலிருந்து விலகுதல். அதில் புகுதல் அஞ்ஞானத்தின் பயன். கானல் நீர் முதலியவற்றில் அதை அறிந்தவரிடையும் அறியாதவரிடையும் அறிந்தவர் விலகுவதும் அறியாதவர் அதில் புகுவதும் ஆகிய எது உண்டோ அது காணப்படுகிறது. இல்லையெனில் இதனால் கண்ட பயன் என்ன? ஸ்லோகம் 423. ஹிருதயத்திலுள்ள அஞ்ஞான முடிச்சின் அழிவு மிச்சமில்லாமல் ஏற்படுமேயாயின் ஆசை ஒழிந்துவிட்ட அவனுக்கு உலகப் பொருள்கள் தாமே பிரவிற்த்திக்கு காரணமாகுமா என்ன? ஸ்லோகம் 424. போகிய வஸ்துக்களின் முன்னிலையில் வாசனை உதிக்காமல் இருக்குமேயானால் அப்பொழுது வைராகியத்தின் எல்லை என அதை கூறலாம். அகங்காரம் உதிக்காமல் இருக்குமேயானால் ஞானத்தின் எல்லை என அதை கூறலாம். மனோவிருத்தி ஆனந்தமயம் ஆத்மாவில் லயமான பின் மீண்டும் கிளம்பாமல் இருக்குமேயானால் அது உபரதி அல்லது விஷயங்களினின்று விலகியதற்கு எல்லை.